துரைமுருகனின் கடிதம். திமுகவில் உள்ள குழப்பங்களை வெளிக்கொணரும் பரபரப்பு. திமுகவோட மூத்த தலைவர் துரைமுருகன் எழுதின கடிதம் மறுபடியும் மு.க. ஸ்டாலின் முதல்வரா வருவதுல சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப திமுக கட்சிக்குள்ளயும் ஸ்டாலினோட குடும்பத்துக்குள்ளயும் குழப்பங்கள் அதிகரிச்சு கட்சி உள்நிலை பதற்றம் அடைந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. டாஸ்மாக் ஊழல் விவகாரம் தொடர்பா அமலாக்கத்துறை விசாரணை தீவிரமடைஞ்சு உதயநிதி ஸ்டாலின் மேல சாயுது. இந்த நேரத்துல உச்ச நீதிமன்றம் தற்காலிக தடை உத்தரவை வழங்கி இருக்கு. ஆனா இந்த விவகாரம் முழுமையா முடிவுக்கு வரல. எந்த நேரத்திலையும் உதயநிதிக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற நிலை தொடருது. இருந்தாலும் இந்த விவகாரத்துல உதயநிதி தற்காலிகமா தப்பி இருக்கிறாரு. ஆனால் முதல் குடும்ப சிக்கலில் இருந்து விடுபட முடியாமல் தவிக்கிறது. அதே நேரத்துல கலாநிதி மாறனுக்கும் தயாநிதி மாறனுக்கும் நடுவுல ஏற்பட்ட மோதல் வெளியில தெரிய வந்திருக்கு. முதல்வர் ஸ்டாலினோட மருமகன் சபரீசன் தொடர்ச்சியா வெளிநாட்டுக்கு பயணித்து வருகிறாரு. சமீபத்துல மதுரையில நடந்த திமுக பொதுக்கூட்டத்துல உதயநிதிக்கு மேடையில இடமளிக்கப்படாததும் குடும்பத்துக்குள்ள முரண்பாடுகள் நிலவுவதை உறுதிப்படுத்தி இருக்கு. இந்த சூழ்நிலையில துரைமுருகனை பொதுச் செயலாளர் பதவியில இருந்து விலக்க ஸ்டாலின் குடும்பம் அழுத்தம் ஏற்படுத்தி வர்றதா சொல்லப்படுது. ஆனா துரைமுருகன் பதவியை விட்டுவிட மறுத்த நிலையில அவரை வெளியேற்ற நடுவுல நிறைய யுக்திகள் செய்யப்பட்டிருக்கு. வயசை காரணம் காட்டி துரைமுருகனையும் பொன்முடியையும் பக்கத்துக்கு மாற்ற முயற்சி நடந்து வருது. அதே நேரத்துல கனிமொழிக்கு அறிவாலயத்துல தனி அலுவலகம் ஒதுக்கப்பட்டதன் மூலம் அவங்களோட ஆதரவை உறுதி செய்து கொள்ளும் முயற்சி நடந்து வருது. இதுக்கு நடுவுல துரைமுருகன் முதல்வருக்கு 2 பக்க கடிதம் எழுதியுள்ளதா சொல்லப்படுது. அதுல வயசு காரணமா ஓய்வு எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னும் பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த முடிவு ஸ்டாலினோட குடும்பத்தில் இருந்து வந்த அழுத்தத்தின் விளைவா ஏற்பட்டதா அரசியல் வட்டாரங்கள் கருதுறாங்க. இந்த நிலையில 2026ல மறுபடியும் ஸ்டாலின் முதல்வராகுவதை தடுக்க துரைமுருகன் பொன்முடி போன்ற மூத்த தலைவர்கள் கட்சியில புதிய பக்கம் திருப்ப முயற்சி செய்யக்கூடும் அப்படிங்கிற கருத்து அரசியல் வட்டாரங்கள்ல பரவி வருது. இதே போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்.